முதல் நன்றி தயாரிப்பாளர் பாபு சாருக்கு. ஏன் அப்படின்னா, சுரேஷ் சங்கையா வந்து படம் எடுத்துட்டு ஒரு கிடாயின் கருணை மனு படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சத்தியசோதனையை எடுத்துட்டு அது வராமல் நீண்ட வருடங்களுக்கு பிறகு அந்த கதையை வந்து தயாரிக்கிறதுக்கு முன் வராருல்ல, அது வந்து அதற்கு தான் அவருக்கு முதல் நன்றி. அது இப்போ வரைக்கும் அதே எஃபர்ட்டோட அந்த படத்தை கொண்டு வந்து முடிச்சுட்டு இப்போது நன்றி விழா வரைக்குமே அதே வேகத்தோடு இருக்கார்ல, அதனால் அவருக்கு முதல் நன்றி. அதை தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட்டாக நின்ன ஹாட் ஸ்டாருக்கு ரெண்டாவது நன்றி. ஏன்னா அவங்க கூட இருந்து அந்த பலத்தை சேர்த்ததுனால தான் இது வந்து திரைக்கு அடுத்த நகர்வாக நடந்தது. ஸோ அதற்கு பிறகு அதை வந்து ரிலீஸ்க்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவருக்கு சப்போர்ட்டாக நின்னார்ல குகன் சார், அவருக்கு இன்னொரு நன்றி. ஆமாம். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக அந்த பின்னாடி இருந்து அதை இப்போ வரைக்கும் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிற உதவி இயக்குநர்களுக்கு அடுத்த நன்றியை சொல்லணும் நம்ம. நான் அரவிந்த், ஏன்னா அரவிந்த் மட்டும்தான் முன்னாடி தெரிகிறாரு, ஆனால் அவருக்கு பின்னாடி அத்தனை உதவி இயக்குநர்கள் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் மன்னிக்கணும் நண்பர்களே, உங்கள் பேர் முழுசாக எனக்கு தெரியல. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லணும். அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் ஈபியாக நின்று அந்த படத்துக்கு வந்து முழு அந்த அவரோட ஒத்துழைப்பை கடைசி வரைக்கும் ஆட்சார்லேருந்து அந்த கண்டென்ட் அவுட்டுக்கு ஃபைனலாக கொடுக்குற வரைக்கும் நின்று அவர் நரன் சாருக்கு அடுத்த நன்றி சொல்லணும். அது ஸோ இதில் நடித்த யோகி பாபு சார் இப்போ வரைக்கும் அவர் வந்து இந்த பப்ளிசிட்டிக்கு வந்து அவரோட தொடர்ந்து ஒத்துழைப்பை கொடுத்துட்டே இருக்காரு, அவருக்கு நன்றி. ஏன் இதுக்கு எல்லோரும் ஒருத்தருக்காக நன்றி சொல்கிறேன்னா, இது சுரேஷ் சங்கையா இருந்திருந்தார்னா இந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நடிகனாக மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டராகவும் இந்த நன்றியை சொல்லணுன்றது என்னோட கடமையாக இருக்குது. அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, ஸோ உங்களுக்கு அதுவும் சுரேஷ் சங்கையாவுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் சண்டை வரும், ஆனால் இருந்தாலும் வந்து அப்படி எதையாவது ஒன்று முகம் சுளிக்காமல் இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்தை வந்து அந்த திரைமொழியில் கொடுத்தாரு பாருங்க சினிமாட்டோகிராஃபர், கேமராமேன், அவருக்கு வந்து பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த படம் என்ன மாதிரியான கலரில் வரும், எப்படி வரும் அப்படின்றத அவங்க ஒன்றுன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசும்போதே சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அது ஃபைனல், ஏன்னா சுரேஷ் சங்கையா வந்து கடைசி நேரத்தில் அவருக்கு உடல் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கும்போது அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சார் பாருங்களேன், அது கேமராமேனுக்கு நன்றியை சொல்லணும். அதே மாதிரி இவ்வளோ ஃபுட்டேஜு இதை வந்து இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்து இவ்வளோ ஈஸியாக கொண்டு போய் கொடுத்தார்ல எடிட்டர் ராமர் சார். ஸோ அவருக்கு வந்து ஆமாம், இப்போ கேட்டேன் நான், என்ன சார் படம் அரசன் அப்படின்னாரு. நீங்கள் தான் தெரியுமா எல்லாம் பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு, அதுக்கிடையில் சின்ன படங்களும் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ எந்த படத்துக்குனாலும் அவரோட உழைப்பை வந்து ஒரே மாதிரி தான் செலுத்துகிறாரு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே மாதிரி இசையமைப்பாளர் நிவாஸ்க்கு, அவர் தெரியல வரல சார், அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பார். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும்னா பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தான். ஏன்னா எல்லாருக்கும் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க பாருங்களேன், எந்தவித ஏன்னா காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் பெரிய படங்களுக்கு விட இந்த படத்துக்கு நிறைய எஃபர்ட் போட்டாங்க அப்படின்றது இந்த படத்தோட பப்ளிசிட்டியிலேருந்து அது தெரிஞ்சது. ஏன்னா சின்ன சின்ன ரீல்ஸ்லேருந்து யூடியூப்பில் நிறைய நிறைய எங்கே திரும்பினாலும் கிணத்த காணும்னு அது வந்து அது முக்கியமான ரோல் வந்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இது எல்லாத்துக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹாட் ஸ்டாருக்கும், தயாரிப்பாளருக்கும், இயக்குனருக்கும் மிகப்பெரிய நன்றி. பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதுக்கு முன்னாடி நன்றிகள் பல. ஏன்னா உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப விமர்சையாக இருந்தது, ரொம்ப உறுதுணையாகவும் இருந்தது. எங்களுக்கு பல நேரங்களில் இந்த ப்ரமோஷன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப எஃபோர்ட்டாக இருந்தது. ஸோ கோடான கோடி நன்றிகள். முதல்ல உங்களோட ஆதரவு இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, ஏன்னா நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கே வந்திருந்தீங்க. அதில் வந்து டைரக்டர் சங்கையா சார் இல்லை அப்படிங்கிற ஒரு 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 சுச்சுவேஷனை வந்து எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து இந்த படத்தை நம்ம தியேட்டருக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி தான் நானும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து தான் இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி சொன்ன மாதிரி சங்கையா சார் நம்ம கூட தான் இருக்கார். இந்த படம் வந்து நாங்கள் ஒரிஜினலாக பிளான் பண்ணுறப்போ ஒரு 80 ஸ்க்ரீன் அந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா செலவு கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி வந்து அதுக்கு உண்டான ரிக்குவயர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும், மக்களோட ஆதரவு எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கிங்கில் தான் இருந்தோம். பட் ஆனால் இதனோட என்கரேஜ்மெண்ட் வந்து ஃபினாமினலாக இருந்துச்சு. 80 ஸ்க்ரீனில் பிளான் பண்ணது 120 ஸ்க்ரீன் ஆச்சு. கிட்டத்தட்ட ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது பன்மடங்கு இன்க்ரீஸ் ஆகி 180 சரி 180 ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரி வந்துரும்னு நினச்சோம்.
ஆனால் இட் வெண்ட் ஆன் டு 207 ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆச்சு. இந்த நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்களோட டீம் கார்த்தி, பிரவீன், அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது இல்லாமல் தேட்டர் உரிமையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்ராஸ் மல்டிப்ளெக்ஸாக இருக்கட்டும், சிங்கிள் ஸ்க்ரீன்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து இந்த படத்தை அவங்கவுங்க படமாக எடுத்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இது இது முழுக்க முழுக்க இது இந்த படத்தோடைய டைரக்டர் சுரேஷ் சங்கையா சார் மற்றும் ப்ரொடியூசர் ரமேஷ் பாபு சார், அஃப்கோர்ஸ் இதில் வந்து லீட் கேரக்டர் நடித்த யோகி பாபு சார், அவங்களுக்கு தான் இது போய் சேரும். இது உறுதுணையாக இருந்த இந்த டீமில் இருந்த முக்கியமான கேரக்டராக பண்ணியிருந்த லவ்லினா இருக்கட்டும், அவங்களோட டீமில் இருந்த ரேச்சலாக இருக்கட்டும், ராமகிருஷ்ணன் சாராக இருக்கட்டும், அது மற்றும் அந்த ஊர் மக்களாக இருந்து நடித்து கொடுத்த அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த வெற்றி போய் சேரும். ஆமாம், இந்த படம் வந்து வெற்றி படம். இப்போ நீங்கள் வார் முரசு சொல்லுவாங்க, போர் முரசு சொல்கிற மாதிரி இது வெற்றி வெற்றி வெற்றி. இந்த படம் வந்து வெற்றி படம். எப்படி வெற்றி படம் அப்படின்னோம்னா, வணிக ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் இது மக்களை சென்றடைந்து இந்த படத்துக்கு என்ன ரெவன்யூ வேணுமோ அந்த ரெவன்யூ இந்த படம் எடுத்துருச்சு. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிம். இந்த நேரத்தில் இன்னும் நான் சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கார்த்தி சார் வந்திருந்தார். கார்த்தி சார் ப்ரீமியர் ஷோக்கு வந்தது வந்து பத்திரிகையில் படித்தது வந்து யோகி பாபு சாருக்காக வந்திருந்தார் அப்படின்ற ஹெட்லைன்ஸாக படித்தோம். பட் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து கண்டிப்பாக சுரேஷ் சங்கையா சாருக்காகவும் வந்திருப்பார் அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு ப்ரமோஷனாக அது அமைஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த படத்துக்கு வந்து சூர்யா சார் வந்து ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சாட்டர்டே அன்னைக்கு ஒரு படத்துக்கு இந்த மாதிரி படம் நல்லா கேட்டுட்ருக்கோம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு நான் ஃபேன் அப்படின்னு சொல்லி போட்டு முக்கியமான இவ்வளோ முன்னணி நட்சத்திரம் வந்து சொல்கிறப்ப என்ன ஆகுனா, அதனோட ப்ரமோஷன்ஸ் இன்னும் விரிவுபடுது. அதனோட ரிசல்ட் இமீடியட்டாக தேட்டரில் பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் பார்க்குறப்போ இன்னும் மெட்மேலும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஃபில்லப் ஆகுது. லோகேஷ் கனகராஜ் சார், அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவரும் வந்து இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சண்டே அவ்வளோ விமர்சையாக கொண்டாடப்பட்டுச்சு. இந்த படத்தில் வந்திருந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஊர் சார்ந்த காமெடியாக இருக்கும். அதில் வந்து ஒரு சீனுமே வந்து லீட் டு லீடாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் இந்த சீனு இந்த ரீசன் இதில் உள்கருத்தும் இருக்கும், அது இல்லாமல் அதை வந்து வெளிப்படையாக ரொம்ப காமெடியாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க இந்த டீமோட கூட்டு முயற்சி தான். இதில் முக்கியமாக இந்த படத்தில் டிஓபியை ஒர்க் பண்ண தியாகராஜன் சார், அப்புறம் படத்தோட எடிட்டர் ராமர் சார், படத்துக்கு மிக்க பலமாக இருந்த நிவாஸ் பிரசன்னா சார், உங்கள் எல்லாத்துக்கும் இந்த படம் வெற்றி உங்களோட இது எப்படி நான் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து நான் ஒர்க் பண்ணி கொண்டு போய் சேர்த்துனமோ, அதே மாதிரி எப்படி மீடியா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து கொண்டு போய் சேர்த்தாங்களோ, அதே மாதிரி இந்த படத்தோட க்ரூவுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அவங்க கொண்டு வந்து கொடுத்ததில் இந்த வெற்றி அனைவருக்கும் பொதுவான வெற்றி. யூஸ்வலாக இவ்வளோ பெரிய ஒரு ஒரு இமீடியட்டான ஒரு டைமில் ஒரு ரிலீஸ் பண்ண முடிஞ்சுதுங்கிறது வந்து எனக்கு சுரேஷ் சங்கையா சாருக்கு நான் பண்ண ஒரு ரெஸ்பான்சிபிளாக நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோஸ் ஜெகன் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படத்தை அவங்க கொண்டு வந்து எங்களை நம்பி அதை ஒரு படம் ஒரு திசையும் அதனோட ரிக்குவயர்மெண்ட்ஸும் எடுத்துக்கும்னு சொல்லுவோம். அந்த வகையில் இந்த படம் எங்களை சூஸ் பண்ணிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டராக பல ஆப்ஷன்ஸ் இருந்தும் அவர் பாபு சார் வந்து நம்ம வந்து போயிடலாம், இந்த மாதிரி ஒரு டேட் ஒன்று பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரிலீஸ் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு வந்தப்போ கம்ப்ளீட்டாக அவர் எங்கள் கூட ட்ராவல் பண்ணார். இன்றைக்கி அதனோட ரிசல்ட்டும் பெட்டராக இருக்குது. இப்போ செகண்ட் வீக்குக்கு நம்ம ரிலீஸ்க்கு வந்திருக்கோம். செகண்ட் ரிலீஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கூட மற்ற படங்களும் வந்திருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பாக பேர் சொல்லும் படமாக இருக்கும். இது ஒரு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் ஆர் அ கிரேட் ஃபேர்வெல் ஃபார் சுரேஷ் சங்கையா சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமையாகவும் நினச்சிக்கிறேன். நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் மேடையில் வீற்றிருக்கும் அனைவரையும் பணிவோடு வணங்குகிறேன். எனக்கு முன்பாக இந்த அரங்கத்தில் வீற்றிருக்கும் ஊடகத்துறை பெருமக்கள், பார்வையாளர்கள், இத்திரைப்படத்தில் பணியாற்றிய இயக்குனர், இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள், அத்தனை டெக்னீஷியன்களையும் பணிவுடன் வணங்குகிறேன். எனக்கு ஊர் ராமநாதபுரம் மாவட்டம். என் பேர் கந்தசாமி தான்.
86 திரைப்படம் நடிச்சிருக்கேன். குறிப்பாக வந்து இதில் என்னென்னா, இன்னைக்கு அவர் எங்களோட இல்லை, ஆனால் மறைஞ்ச பிறகு ஒருத்தரை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட மனுஷன், இப்படிப்பட்ட மனுஷன், அடடடா, ஊர்லேயே சொல்லுவாங்க, அந்த மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன் பார்க்க முடியுமான்னு. நேற்று வரைக்கும் அவர் வஞ்சிருப்பாங்க, அவர் இறந்த பிறகு இல்லாத பொல்லாத சொல்லுவாங்க. ஆனால் அவர் எடுத்த 4 திரைப்படம், அன்பு தம்பி சுரேஷ் சங்கையா 4 படம் எடுத்திருக்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு படத்திற்கும் நான் கூட இருந்திருக்கிறேன், லொக்கேஷன் தேர்வு பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஒரு கிடாயின் கருணை மனு அந்த படத்தில் ஆரம்பித்து, அதுக்கு பிறகு சத்திய சோதனை, அதுக்கடுத்து நல்லதொரு வீணை செய்த படம் இன்னும் வரல, வரும். அடுத்து கிணத்தக்கானோம் படத்துக்கு நாங்கள் தேடாத ஊர் இல்லை, அப்படி தேடி கண்டுபிடிச்சி கேமராமேன் சாரே 4 முறை 5 முறை வந்திருக்காரு. கூடயே இருப்பேன். ஏன்னா இது குறிப்பாக நான் வாழ்கிற ராமநாதபுரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற விருதுநகர் மாவட்டம் 2க்கு ஊட அந்த ஊர் மாட்டிக்கிருச்சு. அண்ணே ஓட்டு வீடு மட்டும்தானே இருக்கணும் அப்படிங்காரு. அப்போ தேடி கண்டுபிடிக்கிறோம். அன்பு தம்பி ஹீரோ குமார், நான் அப்படி தேடுனா புறசூலூர்னு ஒரு கிராமத்தை கண்டுபிடிக்கிறோம். நான் எந்த மாதிரியான சூழ்நிலையில் பணியாற்றினேன் அப்படிங்கிறது அந்த படப்பிடிப்பு டீமுக்கு தெரியும். அது குறிப்பாக அன்பு தம்பிகள், அரவணைப்பான தம்பிகள், இணை இயக்குனர் துணை இயக்குனர்களுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. மேனேஜர் தம்பி சங்கர் தம்பி உட்பட, கார்த்திக் சார் உட்பட எல்லாருமே, நான் ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் அவங்களோட ட்ராவல் பண்ணுறேன். எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலே நான் நன்றி சொல்கிறது, முதல்ல அந்த புறசலூர் கிராம பொதுமக்கள், நடுவப்பச்சேரி, நத்தக்குளம், ரெட்டியப்பட்டி, இந்த 4 ஊர் பொதுமக்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தில் நடித்த என்னை போன்று அத்தனை கேரக்டர்களும் உயிரோட்டமாக இருந்துச்சு. இதுக்கு முழு காரணம் இன்னைக்கு என் கூட, ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முந்தையே தம்பி என்கிட்ட கதை சொல்லிடுவார். அவருக்கு தூக்கம் வரலைன்னா ஃபோன் போடுவார், ஏன்னே அடுத்த படம்னே நம்ம வந்து ஏலியன்ஸை பற்றி எடுக்க போகிறோம்னே. அப்படியா தம்பி, சொல்லுங்க தம்பி. நான் என்னண்ணே படுத்துட்டீங்களா அப்படிம்பாரு. இல்லை தம்பி நான் முழிச்சிருக்கேன். அண்ணே எங்கே தம்பி தூக்கம் வருது அப்படிம்பேன். ஏண்ணே அடுத்து நம்ம வெளிநாடு போகிறோம்னே, பாஸ்போர்ட் வச்சுருக்கலானே. அவங்க இப்போ வச்சுருக்கேன் தம்பி, நல்ல வேலைண்ணே, அடுத்து அங்கே தானே போகிறோம். என்ன தம்பி இப்படி தான் சொல்கிறீங்க, சுற்றி சுற்றி அருப்புக்கோட்டைக்கு தான் வர்றீங்கம்பே. என்ன போனே அருப்புக்கோட்டை நம்மளை விட மாட்டேங்கினே அப்படிம்பாரு. அப்படி ஒரு உரிமையானவர். பல முறை எனக்கும் இருக்கும் சில விஷயங்கள் விவாதம் வந்திருக்கும். அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் நான் மிக கண்டிப்பான சில விஷயங்கள் அவருக்கு தெரியாமே நான் பண்ணியிருக்கிறேன். அது அவருக்கு மட்டும் தெரியும். அந்த சகோதரி, அவர் தம் துணைவியார், இந்த சகோதரிக்கு தெரியும். பல முறை நான் அவரை எப்படியாவது தப்பிச்சு கொண்டு போய் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அருப்புக்கோட்டில் இருக்கிற ஹோட்டல்ஸுக்கு பூரா சொல்லியிருக்கேன், யாரும் அவருக்கு ரூம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி. அவர் ஷூட்டிங் முடித்தா ஊருக்கு போயிடணும், அவர் கிளப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி இருந்தும் இன்னைக்கு கூட இல்லாட்டாலும் உண்மையிலேயே நான் என்னை பெற்ற தாய் தந்தையர் மீது உள்ள மதிப்பை விட, நான் அவருடைய இறப்புக்கு, என் தாய் தந்தையர் இறந்தாங்க சமீபத்தில் 3 மாதத்துக்கு முந்தி, என் உடன் பிறந்த தம்பி இறந்தான். ஆனால் அதையும் தாண்டி என்னை அவ்வளவு அக்கறையாக என்னுடைய கதை ஸ்கிரிப்டை தூக்கி கையில் கொடுத்துருவார். அண்ணே இதில் உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கங்கண்ணே, நீங்கள் எடுக்கிறதானே உங்கள் கேரக்டர். அப்படி ஒரு உரிமையான ஆள். இன்னைக்கு அவரை அழிச்சுக்கிட்டாருங்கிற ஒரு பெரிய மன வருத்தம் எனக்கு இருக்குது. இருந்திருந்தா இந்த படத்தில் எடுத்த என்னை போன்ற கலைஞர்களுக்கும் நிறையா டெக்னீஷியன்களுக்கும் தொடர்ந்து வாழ்வு கிடைச்சிருக்கும். அவர் இல்லாத இந்த நிலையை தொடர்ந்து அவருடைய பணியாற்றிய, எங்களை உருவாக்கிய அத்தனை திரைக்கலைஞர்கள் இங்கே வராமல் இருந்தாலும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை திரைக்கலைஞர்களுக்கும், இப்படத்தை இந்த அளவுக்கு வெற்றி பெற செய்த ஊடகத்துறைக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.